வாழ்க்கையில் தோற்றுப்போன பல பேர் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? தான் ஒரு புத்திசாலி என்பதை உலகிற்கு நிரூபிக்க போராடுவதுதான். நீங்கள் எவ்வளவு அறிவாளி, உங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்கிறது என்பதை ஊர் முழுக்க சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், யார் ஒருவன்தான் ஒரு முட்டாள் என்று காட்டிக்கொள்கிறானோ அவனே உலகின் உண்மையான அறிவாளி. இன்று நீங்கள் ஒரு முச்சந்தியில் அவமானப்பட்டு நிற்கலாம். உங்கள் உறவினர்கள் உங்களை ஒன்றுக்கும் உதவாதவன் என்று முத்திரை குத்தி இருக்கலாம். சந்தோஷப்படுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு முட்டாள் என்று இந்த உலகம் நம்பத் தொடங்கிவிட்டால் உங்கள் மீதான கண்காணிப்பு குறைந்துவிடும். ஒரு சிங்கம் வேட்டையாடும் போது கர்ச்சனை செய்வதில்லை. அது புதருக்குள் பதுங்கி ஒரு கோழையைப் போல காத்திருக்கும். அந்த பதுங்கல் பயத்தினால் அல்ல, இரையை தவறவிடக் கூடாது என்ற தந்திரத்தினால். இன்று முதல் நீங்கள் ஒரு சமயோசித முட்டாள். உங்கள் திட்டங்கள் உங்கள் இதயத்திற்குள் மட்டுமே இருக்கட்டும். இந்த உலகம் உங்களை பார்த்து பரிதாபப்படட்டும். ஆனால் உங்கள் முன்னேற்றம் அவர்களை பதற வைக்கப் போகிறது. சாணக்கியரின் தந்திரப்படி உங்கள் எதிரியை நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்றால் முதலில் அவனை தான் ஒரு மிகச்சிறந்த அறிவாளி என்று நம்ப வைக்க வேண்டும். அவனிடம் சென்று விவாதிக்காதீர்கள். உங்கள் அறிவை காட்டிக் கொள்ளாதீர்கள். அவன் முன்னால் ஒரு ஒன்றும் தெரியாத அப்பாவியைப் போல நெல்லுங்கள். நீங்கள் ஒரு முட்டாளாக நடிக்கும் போது உங்கள் எதிரி தன் பாதுகாப்பு கவசத்தை தளர்த்துவான். இவன் ஒரு சாதாரண ஆள்தான், இவனால் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று அவன் நினைக்கும் அந்த நொடிதான் அவனது வீழ்ச்சியின் ஆரம்பம். நீங்கள் அவனது பலவீனங்களை ரகசியமாக கவனிக்கத் தொடங்குங்கள். உங்கள் பாக்கெட்டில் ஒரு பைசா கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் மூளையில் ஒரு சாம்ராஜ்யத்திற்கான வரைபடம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். முட்டாளாக நடிப்பவன் ஒருபோதும் தோற்பதில்லை. அவன் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை அமைதியாக கவனித்து தன் வெற்றிக்கான ஏணியாக மாற்றிக்கொள்கிறான். உங்களை ஏளனம் செய்பவர்கள் முன்னால் சிரித்துக் கொண்டே இருங்கள். அந்த சிரிப்பிற்கு பின்னால் ஒரு மாபெரும் பொருளாதார புரட்சியை திட்டமிடுங்கள். பணம் என்பது வெறும் உழைப்பால் மட்டும் வருவதல்ல, அது சரியான தகவல்களால் வருவது. நீங்கள் ஒரு அறிவாளியாக காட்டிக்கொண்டால் யாரும் உங்களிடம் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் நீங்கள் ஒரு முட்டாளாக ஒன்றும் தெரியாதவராக நடிக்கும் போது மக்கள் தங்களுக்கு தெரிந்த அனைத்து ரகசியங்களையும் தொழில் நுணுக்கங்களையும் உங்கள் முன்னால் கொட்டுவார்கள். சாணக்கியர் கூறுகிறார், அமைதியாக கேட்பவன் உலகத்தையே விலைக்கு வாங்குவான். பெரிய மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்து கவனியுங்கள். அவர்கள் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார்கள். அதுதான் உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும், அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு லாப நஷ்ட கணக்கும் உங்கள் காதுகளில் ரகசியமாக சேமிக்கப்படட்டும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் இவன் எதற்கும் லாயக்கில்லை என்று பேசும்போது நீங்கள் அவர்களின் பலத்தையும் பலவீனத்தையும் உங்கள் விரல் நுனியில் வைத்திருப்பீர்கள். இந்த தகவல் சேகரிப்பு தான் உங்களை ஒரு கோடீஸ்வரனாக மாற்றப்போகும் அஸ்திவாரம். பல பேர் கடனில் மூழ்கி கிடந்தாலும் மற்றவர்களுக்கு முன்னால் கெத்தாக வாழ வேண்டும் என்பதற்காக பொய் கௌரவத்தை போர்த்திக் கொள்வார்கள். ஆனால் ஒரு சாணக்கியன் தன் கௌரவத்தை விட தன் இலக்கையே பெரிதாக கருதுவான். நீங்கள் ஒரு பழைய சைக்கிளில் சென்றால் உங்களை ஏளனம் செய்வார்களா? செய்யட்டும். நீங்கள் சாதாரண வேலைக்கு சென்றால் கிண்டல் செய்வார்களா? செய்யட்டும். அந்த அவமானங்களை மருந்தாக குடியுங்கள். உங்கள் கௌரவத்தை நீங்கள் ஒரு மூட்டையாக கட்டி ஓரமாக வைத்து விடுங்கள். நீங்கள் ஒரு முட்டாளாக நடித்து சேமிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நாளை உங்கள் அதிகாரத்தின்